ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நமக்கு குழம்பு வைக்க ரொம்ப சோம்பேறியாக இருந்தோம்னா இந்த மாதிரி தக்காளி பத்தா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஒரு பேனை எடுத்துக்குவோம். ஒரு 10 பல்லு பூண்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துருன்னு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பூண்டை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். தீயை விட்றாதீங்க. ஆனால் நல்லா நம்ம உடைச்சோம்னா நல்லா மொறுமொருண்டு இருக்குன்னு அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்குவோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா மொறுமொருண்டு அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 3 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா மொறுமொருண்டு வறுக்குன்னு நம்ம பிரியாணிக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்குவோம். இப்போ இதையும் நம்ம அள்ளி ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். ஒரு 3 தக்காளி இது மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இது வெந்தோன்னே இதோட தோலை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணின்னு. இதோட தோல் நல்லா கலண்டு வந்துடும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கை போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். உங்களுக்கு இதை கையால் மசிக்க பிடிக்கலண்டா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸு விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வச்சு மசிக்கிறத வச்சு கூட நம்ம இதை மசித்து எடுத்துக்கலாம். நான் இதை கையால் தான் நல்லா மசிச்சுக்கிறேன். இது கையால் மசித்தா தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். என்ன குழம்பு வைக்கிறதுன்ட்டு தெரியாத போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் யார் யார் செஞ்சீங்கன்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பனைஞ்சாச்சு. இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதில் இது ஒரு 3 பேருக்கு இது போதுமானது. நமக்கு குழம்புலாம் செய்ய ரொம்ப அலுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை அதுக்கு மேலே சேர்த்துக்குவோம். மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ இது டேஸ்ட்டாக புளிப்பு சுவையாக நல்லா உரப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 3 பேர் நல்லா தாராளமாக நம்ம சாப்பிடலாம். இது ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.